ஹோல்ட் ஆன். இந்திய விண்வெளித்துறையில இப்போ ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. கடந்த 12 மாசத்துல அடுத்தடுத்து நடந்த தோல்விகளால இந்திய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான 3 ராணுவ செயற்கைக்கோள்களை இஸ்ரோ இழந்துடுச்சு. தி 3-year கேப் இன் ஸ்பேஸ் செக்யூரிட்டி. இத மறுபடியும் சரி செய்ய இன்னும் 2லிருந்து 3 வருஷம் ஆகும்னு சொல்லப்படுது. இதோ அந்த பகி ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் லேகா. இந்திய பாதுகாப்பிற்கு விண்ணில் கண்கள் போல செயல்படுற 3 மிக முக்கியமான செயற்கைக்கோள்கள் இப்போ செயலிழந்து போயிருக்கு. கடந்த 12 மாசத்துல நடந்த 6 லான்ச் மிஷன்கள்ல சில ராக்கெட் கோளாறுகளால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனவரி 21, 2026ல கிடைச்ச தகவல் படி இந்த இழப்பை ஈடுகட்ட இஸ்ரோவுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகும்னு தெரிய வந்திருக்கு. Our space security is under threat. Let's break the story. The 3 major failures. எந்தெந்த செயற்கைக்கோள்களை நாம இழந்தோம்? EOS-09 மற்றும் EOS-N1 கடந்த மே 2025 மற்றும் இந்த மாசம் ஜனவரி 2026ல நடந்த PSLV-C61 மற்றும் PSLV-C62 மிஷன்கள்ல ராக்கெட்டோட 3வது ஸ்டேஜ்ல PS3 ஸ்டேஜ்ல ஏற்பட்ட கோளாறு காரணமா எல்லை பாதுகாப்பிற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான உளவு செயற்கைக்கோள்களை நாம இழந்துட்டோம். GSLV செட்பேக். கடந்த ஜனவரி 2025ல நடந்த GSLV F-15 மிஷன்ல NVS-02 செயற்கைக்கோளும் சரியாக நிலைநிறுத்தப்படல. இதன் விளைவா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை கண்காணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட், கண்காணிக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கு. தி ஐஸ் இன் தி ஸ்கை ஆர் க்ளோஸ்ட். Why 3 years to replace? உடனே ஏவ முடியாது. காம்ப்ளெக்ஸ் டெக். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தனித்துவமான தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டது. இதுக்கு தேவையான 50% உதிரிப்பாகங்களை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கு. கிரவுண்டிங் ராக்கெட்ஸ். அடுத்தடுத்து தோல்விகள் நடந்ததால இஸ்ரோவோட ஒர்க் ஹார்ஸான PSLV ராக்கெட்டுகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. முறையான விசாரணை முடியாம அடுத்த ராக்கெட்டை ஏவ முடியாது. த பேக்லாக். ஏற்கனவே ககன்யான் மற்றும் சந்திரயான் 4 போன்ற பெரிய மிஷன்கள் வரிசையில் இருக்கு. இப்போ இந்த ராணுவ செயற்கைக்கோள்களையும் சரி செய்யணும்னா 2028-29 வரை காலமாகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. A long wait for security. Today's other high voltage news. ஒரு பக்கம் தமிழக அரசியல்ல அமித்ஷா விஜய் விவாதம் அனல் பறந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்திய ராணுவம் ரோபாட்டிக் தீயணைப்பு வீரர்களை அறிமுகம் செய்ய போறாங்க. ஆனா விண்வெளியில ஏற்பட்டிருக்கிற இந்த 3 வருட இடைவெளி தேச பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது. ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் மோர் காம்படிட்டிவ். இஸ்ரோ இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகுது? தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் இந்த செயற்கைக்கோள்களை சீக்கிரம் ஏவ முடியுமா? ஒவ்வொரு ஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.